ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரியில் 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனில் இருக்க பாக்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா லெசனில் பாக்ஸில் கொடுத்துருக்க தகவல் பேழை உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் புக் பேக் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதோட PDF என்ன டெலகிராமில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், மனிதனோட பரிணாம வளர்ச்சி தோற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோற்றம். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவினர். 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம். இப்போது தற்காலிக மனிதன். அந்த வருடங்களை மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க லைட்டாக. அடுத்தது உங்களுக்கு தெரியுமால, மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருள்கள் உதவுகின்றன. குகையில் வாழ கற்றுக்கொண்ட க்ரோ மேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. அடுத்த தகவல் பேழை மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. மனிதர்கள் எந்தெந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது, மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். 1 ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. 2 ஹோமோ ஏபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. 3 ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. 4 நியாண்டர்தால் யுரேஷியா ஐரோப்பா மற்றும் ஆசியா. 5 குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ். 6 பீக்கிங் மனிதன் சீனா. 7 ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. 8 ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். அடுத்து தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள். அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள். பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களே வரையப்பட்டன. இதில் பாருங்கள், முன்னாடி குகையிலலாம் அவங்க வாழும்போது அவங்க டெய்லி ஈவெண்ட் ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி வைப்பாங்க. இப்போ சின்ன பசங்க வரைகிற மாதிரி. அது மூலமாக நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கீழ்வளை விழுப்புரம். இதில் எந்த ஊரில் என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கீழ்வளை அப்படின்னும் போது அது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து உசிலம்பட்டி, அதில் மதுரையில் இருக்குது. குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை. நெக்ஸ்ட்டு பொறிவரை, இது கரிக்கையூர் நீலகிரி, இந்த 2 இருக்குது. அடுத்து கலைச்சொற்கள் கால இயந்திரம் டைம் மிஷின், பரிணாம வளர்ச்சி எவால்யூஷன், இறை பிடித்துண்ணி பிரெடேட்டர், காலடி சுவடு ஃபுட் பிரிண்ட்ஸ். 5 பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் ஹைட்ஸ். 1 மில்லியன் 10 லட்சம் மில்லியன், நாடோடி நொமட், பண்டமாற்று முறை பார்ட்டர், இறை பிரே.